லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜேசன் தமிழரசி மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். மேரேஜ்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போகும்போது வெல்கம் ட்ரிங்காக அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கபீர் கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து சிறப்பான மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. செம்ம க்ரௌடு, நிற்கக்கூட இடம் இல்லை. நல்லா எல்லா க்ரௌடையும் கவர் பண்ணுற மாதிரி எங்களையும் கவர் பண்ணுற நேரத்தில் பக்கத்து டேபிள் வந்து காலி ஆகிடுச்சு. இலையை போட்டதுலேருந்து எப்படா பிரியாணி வரும் எப்படா பிரியாணி வரும்னு சொல்லிட்டு செம்ம ஆர்வம். ஒரு வழியாக பக்கத்து இலைக்கு பிரியாணி வரும்போது தான் ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகிடுச்சு. அப்பாடா ஒரு வழியாக வந்துருச்சு, நமக்கும் வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த பிரியாணியில் ஹைலைட்டே என்னென்னா இந்த பீஸ் குக்காக இருந்த விதம் தான். ஃபஸ்ட்டு வைக்கும்போது பீஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. செகண்ட் வந்து நிறையா வந்து வச்சாங்க பீஸு. வேறு மாதிரிங்க நல்லா குக்காக இருந்துச்சு. அதை பிக்கும்போது நல்லா வெந்திருந்தது தெரிஞ்சிச்சு பாருங்கள். அப்படியே அந்த ரைத்தா மட்டனு பிரியாணி எடுத்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு போனால் மாமா ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் லைனில் நின்று மேலே ஏறி மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்திட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு பைக்கில் சுரேஷ் மட்டும் தான் வந்திருந்தாப்புல. ஹெல்மெட் போட்டிருக்கான், அவன் மட்டும் தான் வந்திருந்தான். அவனை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு கிளம்பியாச்சு. பார்த்து பத்திரம் சுரேஷ், வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் அடிக்கணும், சரியா?